வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஸ்டாலின் தன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் அந்த வலை பின்னலை, சதி வலை பின்னலை அறிந்திருக்கிறாரா? அது என்ன உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அவருக்கு சதி வலை பின்னியிருந்தால் உங்களுக்கு என்ன? இல்லை அவர் பின்னியிருந்தால் அவர் அப்படி ஒரு சதி வலை உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அறிய முடியாத அளவுக்கு அவர் என்ன குறைவு உள்ளவரா, அறிவில்லாதவரான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த சதி வலையை அவர் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி? ஏனென்றால் அவர் எடுத்தவுடன் தன் முன்னால் யார் கூறுகிறார்களோ அதை அப்படியே நம்புகிறார். ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டுமே தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு, ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே நம்பி செயல்படுத்துகிறார். இது நமக்கு வரும் செய்திகள். இப்படி இருக்கும்போது இந்த சதி வலை பின்னலெல்லாம் அவரால் அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வழக்குகள், அதாவது வருமான வரித்துறை வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னு பல வழக்குகளில் சிக்கியிருக்க அமைச்சர்கள்லாம் ஏதாவது பார்த்து பேசினா தானே நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன, நம்மளை எப்படி வழக்குகள் நெருக்கினால் கட்சியை எப்படி காப்பாற்றும், இதெல்லாம் பேசணும் இல்லையா? அதை பற்றி வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எதற்கு இவங்க கொடுக்குற ஆஃபரில் கூட நம்ம கொஞ்சம் ஈல்டு ஐட்டம்னா நல்லா இருக்குமோ? யார் மத்திய அரசு கொடுக்குற ஒரு ஆஃபர்ஸ் இருக்குங்கள, வேலை செய்யாமல் இரு, அவ்வளோதான் போதும். வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெகுமதி என்ன? உங்கள் மேலே வழக்குகளை எவ்வளோ ஸ்லோ பண்ணணுமோ பண்ணி நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இது யாரும் ஆதாரபூர்வமாக இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. ஆனால் இப்படி தான் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது இதில் சதிவலை பின்னல் ஸ்டாலினை சுற்றி எப்படி என்ன அப்படின்னா, கட்சியை உடைச்சிட்டு வெளியே போகிறதும் ஒன்று தான், கட்சிக்குள்ளே இருந்து வேலை செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று தான். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது அமைதியான ஏக்நாத் சிண்டேக்கில் கட்சிகளை உருவாக்கி முடக்கிட்டாலே போதும், தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றலாம். இது அவர்களுடைய ஒரு பெரிய ரொம்ப நுணுக்கமான ஒரு வலைப்பின்னலாக இருக்குது. இதிலேருந்து இந்த ஸ்டாலின் எப்படி தப்பி வருவார்? இப்படியெல்லாம் சொல்கிறது முதல்ல உண்மையா? எத்தனை வருஷம் அவங்க அமைச்சர்களாக இருக்காங்க, அவங்க எப்படி போய் இந்த மாதிரி ஒரு சீப்பானதில் போய் மாட்டிக்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? சிறை வாழ்க்கையும் இழந்த சொத்துக்களும் இழக்கப் போகிற சொத்துக்களையும் நினைத்தால் இதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அல்லது இப்படி ஸ்டாலினுக்கு செஞ்சுருவோமா, நம்ம செய்ய முடியுமான்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு தான் இது முதல்ல தெரியாது. அதனால் முதல்ல அவர் தன்னை சுற்றி இருக்கும் வலைப்பின்னலை அறியட்டும். அதுக்கப்புறம் மேடையில் போய் முழங்கி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறது அதெல்லாம் அதுக்கப்புறம். முதலில் வலைப்பின்னலை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.